கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம். தினம் ஒரு வேத வசனத்துக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். லேவியராகமத்தில் 23ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொன்ன பண்டிகை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது பஸ்கா பண்டிகையை பார்த்தோம், இரண்டாவது புளிப்பில்லா அப்ப பண்டிகையை பார்த்தோம், மூன்றாவதாக முதல் பலனான பண்டிகை. முதல் பலனை கர்த்தரிடத்திலே கொண்டு வர வேண்டும். நிலங்களிலே விளையக்கூடிய விளைச்சலை, முதல் பலனை கர்த்தரிடத்திலே கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் படைக்க வேண்டும், தேவனாய் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளாமையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்கட்டையை ஆசாரியத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்கலாம். எனவே முதல் பலனை கர்த்தரிடத்தில் நாம் கொண்டு வந்து அதை அசைவாட்டும் வழியாக அவருடைய சமூகத்தில் நாம் காண்பிக்க வேண்டும். எனவே தேவனாய் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து அதை அங்கீகரித்து மறுபடியுமாய் நல்ல விளைச்சலை கொடுப்பதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவர் விளைய செய்கிற ஆண்டவர். எனவே முதல் பலனை அவருடைய சமூகத்தில் கொண்டு வரும் பொழுது அந்த வருடம் முழுதும் நமக்கு தேவையான தானியங்களை கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே முதல் பலன் கர்த்தருடையது. பிறப்பிலும் கூட முதல் பேரானவைகள் கர்த்தருடையது என்று சொல்லி பார்க்கிறோம். முதல் ஈற்றுகள் கர்த்தருடையவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கலாம். எனவே முதல் பலன், முதல் ஈற்று, முதல் பேரானவைகள் யாவும் கர்த்தருக்கு உரியவளாக இருக்கிறது. அன்றாக இயேசு கிறிஸ்துவானரும் கூட நாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலன் ஆனார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கலாம். 23ஆம் வசனத்தில் கூட அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது முதல் பலனானவைகளிலே தேவன கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமையுள்ளவர். ஏன் என்று சொன்னால் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவர்களிலே இயேசு கிறிஸ்துவர் முதல் பலனானார். அதே போல அவனவன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் இயேசு கிறிஸ்துவானவர். அவரை போலவே நாமும் முதல் பலனாய் எழுதிருக்கும்படியான கிருபை கர்த்தர் தருவார். ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலும் முதல் பலனை நாங்கள் எப்படி கொண்டு வந்து உங்களுடைய சமூகத்திலே படைப்பது என்பதை குறித்து லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து தேவன கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு ஆண்டவரே முதல் பலன் பண்டிகை கொண்டாடினதை போல இன்றைக்கு தேவன கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து உங்களுடைய வருகையில் நாங்கள் காணப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக கரங்கப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்குண்டான கிரிகளை செய்கிறவர்களாக, என் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக ஆண்டவரே எங்களை நடத்தும்படியா நம்முடைய பலத்த கரத்துக்குள்ளாக ஒப்புறது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முழுதுமாக தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறாங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.